எனக்கு ஒரே ஒரு டவுட், எப்படிங்க சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றீங்க? அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு எப்படி எல்லா திங்ஸ் நீங்க வாங்கிட்டு வரீங்க? இது வந்து ரோஸ் மில்க் ட்ரெஸ்லிச்சஸ்க்கு இது பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளூபெரிக்கு பண்ணியிருக்கேன். Be the best birthday for you அப்படின்ற மாதிரி I was planning for long time. ஆனா ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் தான், வேற எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த ரிப்பீட்டட்லி கேட்டே இருப்பேன். Hey all, welcome back to my channel. வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, மனோஜோட பர்த்டேக்கு நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கேத்த மாதிரி பர்த்டே எப்படி எல்லாம் போச்சு, என்னென்னலாம் நாங்க பண்ணோம், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸ்ல நான் அட்டாச் பண்றேன், அதுவுமே நீங்க பாருங்க. சோ பசங்களுக்கு பர்த்டே அப்படின்னா என்னடா வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு வந்து அவ்வளோ பெருசா பாய்ஸ் கிஃப்ட் பண்ணி எனக்கு பழக்கமே கிடையாது. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு நிறைய திங்ஸ் கிடைக்கவே இல்லை. என்னடா இது வாங்கி தரது. இதே பொண்ணுங்களுக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து எதுனாலுமே வாங்கி கொடுத்துடலாம். பசங்கள்ட்ட ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி நான் யோசிக்கும் போது மனோஜ் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் தான், வேற எதுவுமே என்கிட்ட கேட்டதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த ரிப்பீட்டட்லி கேட்டே இருப்பா. சரி என்ன அப்படின்னா PS5. எப்போ எங்க போனாலும், மால் போனாலும் சரி, எந்த ஒரு இது போனாலும் எனக்கு PS5 வேணும், PS5 வேணும். அதுவும் நீ வாங்கி கொடுத்தா அவனால முடிஞ்ச அவன் எப்பயோ வாங்கிக்கலாம், ஆனா நீதான் எனக்கு வாங்கி தரணும், நீதான் எனக்கு வாங்கி தரணும் பயங்கரமான ஒரு இது. இந்த பசங்களை கேட்டாலும் அவ்வளோ கிரேஸ்னாங்க. ரீசெண்டா ஒரு சம்பவம் அப்படி எங்களுக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த சம்பவம் பார்த்தா என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இந்த PS5 வாங்கிடுறாங்க. நாங்க அவங்க வீட்டுக்கு எதிர்ச்சியா போயிருந்தோம். அப்ப நான் சொன்ன மனோஜ்க்கு, நீ இது பிளே பண்ணு, இது எப்படி இருக்கு நான் பாக்குறேன், அதுக்கப்புறம் இஸ் இட் வர்த்தா இல்லையா அப்படின்றத நான் வந்து யோசிச்சு எனக்கு வாங்கி தரேன். நான் விளையாடவே மாட்டேன். சரி ஏன் விளையாட மாட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து நீ வாங்கி கொடுக்கறத நான் விளையாடுவேன், மத்த யாரோடையும் தொடக்கூட மாட்டேன், விளையாடவே மாட்டேன். என்னடா எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இவன் ஆசைப்பட்டு கேட்டது இது ஒரே ஒரு விஷயம் மட்டும், வேற எதுவுமே என்கிட்ட கேட்டதே இல்ல. அது நம்ம ஏன் இவ்வளவு டிலே பண்றோம். அன்னைக்கு விளையாடுன்ற சொல்லும் போது அவன் விளையாடவே இல்லைன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புள்ள மூஞ்சே வாடிடுச்சு. நான் என்ன சொன்னா, சரி ஓகே மனோஜ், கண்டிப்பா உனக்கு 3 to 4 monthsல கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவன் சொன்னா சரி ஓகே, சோகமா தான் சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு ஆசைப்பட்டு இந்த ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டது வாங்கி தர முடியல. அப்ப நான் யோசிச்சப்ப கரெக்டா பர்த்டே வந்துச்சு. ஆனா என்னோட லக்கு என்ன தெரியுமா, நான் போற பக்கம் எல்லாமே PS5 அவுட் ஆஃப் ஸ்டாக். நான் எந்த ஒரு ஷோரூம் கூப்பிட்டு கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக். நீ எனக்கு செம்ம டென்ஷன். என்னடா இது கடைசியில் நம்ம வாங்கலான்ற போது இப்படி ஒரு சிச்சுவேஷன். ஒரு சில இடத்துல என்னன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாகவே விற்கிறாங்க. எனக்கு வித்தின் 4 daysல பர்த்டே. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 days நான் இந்த PS5 பத்தி நான் தேடிட்டே இருக்கேன், எங்கடா இது கிடைக்கும் அப்படின்னும் போது தேங்க் காட் எனக்கு ஒரே ஒரு ஷாப்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீ புக்கிங் எடுக்கிறோம் மேம், நீங்க இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா நாளைக்கு இல்ல நாளானிக்கு உங்க கைக்கு வந்துரும். ப்ரீ புக்கிங் கொடுத்தா அதுல வந்து 2 வெர்ஷன் இருக்காமா. அது ஒரு வெர்ஷன் எங்க கிட்ட இருக்கு மேம், இன்னொன்னு தான் நாங்க ப்ரீ புக்கிங் எடுப்போம், எப்படி 2-3 days ஆகும். பரவாயில்ல 2-3 days ஆனாலும் பரவாயில்ல, ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன். நான் ஃப்ரைடேவே half of the amount பே பண்ணிட்டேன். இன்னைக்கு போய் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அந்த PS5 தூக்கிட்டு வந்து நான் ஒளிச்சு வைக்க போறேன். கரெக்டா பர்த்டே அன்னைக்கு கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு நான் தரப்போறேன். இதுதான் என்னோட சர்ப்ரைஸ். இதை நான் எப்படியெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லையானே எனக்கு தெரியல. பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை மறைச்சு வைக்கணும், எதுக்குள்ளேயாச்சும் ஒளிச்சு வைக்கணும். எப்படியுமே மனோஜ் கண்டு பிடிச்சிருவான், ஆனா பிடிக்காத அளவுக்கு நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்றத நீங்களும் பாருங்க. நான் எங்க போய் என்னெல்லாம் வாங்குறேன் அப்படின்றத நீங்களும் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. Guys, mission success. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. எப்படியோ ஒரு வழியா திட்டுத்தனமா போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் கைஸ், இதெல்லாம் வந்து இந்த மனோஜ்காண்டி நான் வாங்கியிருக்கேன். இதான் வேணும் சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப நாளா அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு அந்த குழந்தைக்காண்டி இந்த குழந்தை கேம்ஸ் இதை உட்காந்து ஃபுல்லா இனி விளையாட போதா, அதுக்காண்டி இந்த குழந்தைக்காண்டி இந்த PS5 வாங்கியிருக்கேன். அவன் இதை ஓபன் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கானோ இல்லையோ, எனக்கு அவன் இது நான் கொடுக்கும் போது அவன் என்ன எக்ஸைட்மெண்டா இருப்பான்றத எனக்கு பயங்கர இதா இருக்கு. லெட் அஸ் see. இனி 4 days இருக்கு. 4 நாள் கழிச்சு பர்த்டே கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது இதை கொண்டு போய் கொடுத்துருவேன். வெற்றிகரமா
ஒளிச்சு வச்சிருக்கேன் கஜகஜன்னு. இங்க பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் இதுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி அதோடய சுருட்டி வச்சிருக்கேன். தெரியாத மாதிரி. லெட் அஸ் see. ஒரு 4 நாளைக்கு இது இதுக்குள்ளதான் இருக்க போகுது. பாப்போம். எப்படியாச்சும் அவன் கண்டுபிடிக்காம இருக்கணும். என்ன இது? ஆக்சுவலி மனோஜோட பர்த்டேக்கு தான் கேக் ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இந்த டைம் நானே பண்ணலான்னு இருக்கேன். ஒன்ஸ் நான் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில். பட் ஐம் ஸோ ஹாப்பி நான் திருப்பி பண்ணுறது. அது ஆக்சுவலி ப்ளூபெரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ரோஸ் மில்க் டெஸ்லிச்சஸ்க்கு. ஆக்சுவலி இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சில பேர் சேர்த்துவாங்க. நான் சேர்த்துலைன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிட்டா நல்லாவே இருக்காது. அந்த கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. சைட் பை சைட் இதுவுமே நான் உள்ளே வச்சு விட்டுட்டேன். நம்மளோட கேக் அழகா பேக் ஆகி வந்துருச்சு பாருங்க. இது வந்து ரோஸ் மில்க் டெஸ்லிச்சஸ்க்கு இது பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளூபெரிக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்மளால எதுவுமே டெக்கரேட் எதுவுமே பண்ண முடியாது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் இதை டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. மனோஜ் அப்படியே வெளியில் போயிருக்காப்ல. ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். வரதுக்குள்ளே நான் எப்படியாவது இந்த ரூமை டெக்கரேட் பண்ணி ஆகணும். இப்போ கரெக்டாக டைம் 7 o'clock ஆகுது. ஒரு 9 o'clock 9:30 தான் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் நான் போராடணும். எப்படிடா சர்ப்ரைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? என்னால் முடியல. 90% கடலை தாண்டிட்டேன். இனி ஒரு 10% இந்த கடலை தாண்டிடணும்னு ஐயோ எனக்கு மண்டையெல்லாம் குழம்புது. பட் சம்ஹவ் கண்டிப்பா இதை முடிச்சிருவேன்னு நான் நம்புறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, பாருங்க என்னடா நான் பண்றேன் அப்படின்னு. ஓ குரலி வித்தையா? எங்க வீட்டுக்கு வர எல்லாத்துக்குமே தெரியும் இவனுக்கு 2 பேர் யாரு அப்படின்னு. இவன் பேரு வந்து அவக்கும், இது பேரு வந்து ப்ளூயி. இந்த அவகேடோ ஷேப்ல இருக்குல்ல, அதனால இதுக்கு அவக்கும் நான் பேர் வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கனால இது ப்ளூயி. டெக்கரேஷனோட ரெஃபரன்ஸ் இமேஜ் இதுதான். There you can see. நான் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு கேக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எப்படியெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.